ஜோதிட ரத்னா யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பாலமுருகன், கோயம்புத்தூர்லேருந்து. அடுத்து நாம் இன்று பார்க்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் என்னன்னா மிருகசீரிடம். மிருகசீரிடத்தை பற்றி நிறைய கூறியிருந்தாலும் மிருகசீரிடத்தினுடைய 19வது நட்சத்திரம் அவிட்டம். இருவருக்கும் நல்ல தொடர்புகள் ஒன்று இருக்கும். இந்த அவிட்ட நட்சத்திரம், மிருகசீரிடத்துக்கு நட்சத்திரம் என்னன்னா அவிட்டம். அந்த புதியதாக செயல்படுத்தக்கூடிய ஒரு செயல், புதிய தொழில் தொடங்குவது, புதிய சிந்தனைகளை செய்வது, புதிய அந்த பிராப்தம் அப்படிம்பாங்க. இந்த பிராப்தம் இருந்தால் தான் இதை செயல்படுத்த முடியும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அந்த பிராப்தம் என்பது அவர்களுக்கு அந்த அவிட்ட நட்சத்திரத்தில் இருக்கும். அப்போ அந்த அவிட்ட நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர்கள் பெண்களை முன்னிறுத்தி இருக்கக்கூடிய அந்த தொழில் தான் அவங்களுக்கு இருக்கும். அதை மிருகசீட நட்சத்திரத்துக்காரர்கள் அவிட்ட நட்சத்திரத்துடைய செயல், அதாவது பெண்களை முன்னிறுத்தி ஒரு தொழிலை செய்யும் பொழுது அந்த தொழில் துவங்குவது பெண்ணாக இருக்க வேண்டும், இல்லை அந்த தொழிலை ஆளுமை செய்வது ஒரு பெண்ணாகத்தான் இருக்க வேண்டும், அல்லது இவர்களுடைய பார்ட்னர், லைஃப் பார்ட்னர். மிருகசீரத்துக்கு லைஃப் பார்ட்னரே அவிட்ட நட்சத்திரம் சூப்பராக இருக்கும். அவங்களுக்கு கணவன் மனைவி அப்படி இருப்பாங்க. அந்த லைஃப் பார்ட்னரும் சரி, தொழில் பார்ட்னரும் சரி, அங்கே அவர்கள் முன்னிறுத்தி நடத்தணும். மிருகசீட நட்சத்திரங்கள் தொழில் தொடங்கும் பொழுது யாரேனும் ஒரு பெண்ணை தொடங்க சொல்லுங்க, அல்லது உங்கள் குடும்பத்தாருடைய பெண்ணை நிலைநிறுத்துங்க, அவர்களை தொழிலை ஒரு பார்ட்னராக போட்டு தொழில் செய்தீர்கள் என்றால் அந்த தொழில் சிறப்பாக இருக்கும். அந்த அவங்களுக்கு அந்த பிராப்தம் தான் உங்களுக்கு கிடைக்கும். அந்த மிருகசீட நட்சத்திரத்தை அவர்கள் மிருகசீடத்தை பற்றி தனியாக நம்ம சொல்லியிருக்கிறோம். ஆனால் அவர்கள் தொழில் தொடங்கும் பொழுது மட்டும் அந்த அவிட்ட நட்சத்திரத்தொன்றோ அல்லது பெண்களை முன்னிறுத்தியோ அல்லது பெண்களுடைய செயல்பாடுகளோ அல்லது பெண்களுக்குன்னு தொழில் ஸ்தானம் இருக்கும். இது பெண்கள் தான் செய்ய முடியும், வேறு யாரும் செய்ய முடியாது அப்படிங்கிற நிறைய தொழில்கள் இருக்கும். அந்த தொழில்கள் மூலமாக அவர்களை முன்னிறுத்தி அந்த தொழிலை இவர்கள் செய்தார்கள் என்றால் சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு. அப்போ அந்த தொழில் மூலம் இவர்களுக்கு என்னமே வருமானங்களும் நிறையா இருக்கும். அந்த தொழிலும் மேம்படைய போயிட்டே இருக்கும். அவங்க பாருங்கள், உங்களுக்கு அவிட்ட நட்சத்திர மிருகசீட நட்சத்திரத்துக்காரர்கள் என்றுமே இந்த அவிட்ட நட்சத்திரத்தினுடைய பார்ட்னர் அல்லது ஒய்ஃபாக அமைஞ்சு அங்கே இன்னும் சிறப்பாக இருக்கும். அந்த தொழில் அடுத்தவர்களுடைய செயலை முன்னெடுத்து செல்லும் உங்களுக்கு. இப்போ உதாரணத்துக்கு என்ன சொன்னால், இவங்க 2 பேர் சேர்ந்து மிருகசீட நட்சத்திரங்களை பெண் முன்னாடி நிறுத்தி அவிட்ட நட்சத்திரக்கார பெண்ணை நிறுத்தி அவர்கள் செய்யும் பொழுது இந்த தொழில் மூலம் மற்றவர்களும் அதிகமாக கொள்வாங்க. நிறைய வேலையாட்களை அவர்கள் உருவாக்கி கொள்வார்கள். அவிட்ட நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு வேலையாட்களை உருவாக்கி அவர்களுக்கு வேலை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கும். அப்போ மிருகசீட நட்சத்திரத்துக்காரர்கள் இந்த அவிட்ட நட்சத்திரத்தை அன்றோ அல்லது அவிட்ட நட்சத்திரத்தை பார்ட்னராக போட்டு அவர்கள் தொழில் செய்தார்கள் என்றால் சிறப்பாக இருக்கும். இவர்களுக்கு உண்டான அந்த தொழிலுக்கு உண்டான தெய்வம் என்ன அப்படின்னா திருக்காட்டூர்னு சொல்லிட்டு வேதாரண்யத்து பக்கத்தில் இருக்குது ஸ்ரீ பைரவர் கோவில். அங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த தேய்பிரை அன்னைக்கு பைரவர் கோயில் இருக்கும். அந்த பைரவர் கோயில்களுக்கு சென்று ஒரு முறையேனும் சென்று அல்லது தொழில் தொடங்குவதற்கு முன்பு அங்கே சென்று அவர்கள் செய்தார்கள் என்றால் சிறப்பாக இருக்கும். அந்த தொழில் என்றென்றுமே அவர்களுக்கு கை கொடுக்கும், வாழ்நாள் முழுவதும் கை கொடுத்துட்டு வரும். அப்படிப்பட்ட இந்த கோயில்களை வணங்கி அந்த இதை செய்வதற்கு அந்த மிருகசீட நட்சத்திரம் அவர்கள் முன்னிறுத்துவார்கள் என்றால் அவர்கள் தொழில் என்றென்றும் மேம்படும். நன்றி, வணக்கம்.